இந்த இந்த திரட்சி, இந்த புரட்சி, இந்த எழுச்சி எல்லாவற்றையும் நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இன்று இந்நிமிஷம் முதல் அவர்களுடைய ஆர்வத்தை எல்லாம் செயலாக மாற்ற முற்பட வேண்டும். சும்மா உட்கார்ந்துட்டு போன் போட்டா சரியா போயிடுறது இல்ல. நான் எப்படி உங்களை பார்த்து பேசுறேனோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் 100 பேர் 150 பேரை பார்த்து பேசணும். அவங்க பேர் தெரியணும், உங்களுக்கு அவங்க வீடு தெரியணும், உங்களுக்கு உங்களை பார்த்தா அவங்க பேர் சரியா சௌக்கியமா அப்படின்னு அவங்க கேட்கணும். என்னை உங்கள் மூலமாக அவர்கள் நலம் விசாரிக்க வேண்டும். புரியுதுங்களா? உங்களால எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட அந்த செய்தியும் இருக்கணும். அதை நீங்க கொண்டு போய் சேருங்க. இவருக்கெல்லாம் போய் ரொம்ப பேர் சேர்ந்துட்டா நமக்கு உட்கார இடம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்க நாம 7.5 கோடி பேருக்கு இடம் கொடுக்கணும். நீங்க ஒரு ஆளை பத்தி நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா இந்த புரட்சி வெற்றி வாய்கிட்ட வந்துட்டு கை நழுவ வாய்ப்பு உண்டு. அதை மறந்துடாதீங்க. நீங்க இந்த வெற்றி விருந்தை நாம் உண்ண வேண்டும் என்றால் சமையல் சரியாக இருக்க வேண்டும். நீங்க தான் அதுக்கு சமையல்காரர்கள். நான் சமையல் குறிப்பு தான் சொல்றேன் உங்களுக்கு. அடுப்பு பத்த வச்சு காய்கறி நறுக்கி கறி நறுக்கி எல்லாம் நீங்க தான் செய்யணும். அது இன்னும் வேகமாக செய்யணும். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. சரித்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இது. வேற யாருக்கும் கிடைக்காது. மக்கள் நீதி மையத்தின் வளர்ச்சி எல்லாருக்குமே பிடித்தவர்கள் பிடிக்காதவர்களுக்கு கூட வியப்பாக இருக்கிறது. நம்ம ஆட்களுக்கே வியப்பாக இருக்கிறது. 2.5 வருடம் முன்பு பார்த்த கட்சியா இது இப்படி வளர்ந்து இருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் நான் போற ஒவ்வொரு ஊர்லயும் தெரியுதுங்க. அதை பார்த்துட்டு வரேன். அதை பார்த்துட்டு எல்லாம் அப்பா வேலை முடிஞ்சது, நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டேன்னா வேலை ஆகாது. நீங்க வேலை செய்யணும். இனி வீடு வீடா போற நேரம் நெருங்கிடுச்சு உங்களுக்கு. இப்போல இருந்து இப்ப வீட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை நீங்க பார்த்து பேசித்தான் பண்ணணும். நீங்கள் எல்லாம் என்னுடைய இதை இந்த மைக்கை விட முக்கியமானவர்கள் நீங்கள். உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் தூவி விட்டு போனால் நீங்கள் ஒலிபெருக்கிகளாக மைக்ரோபோன்களாக மாறி ஊருக்கு அந்த செய்தியை பரப்ப வேண்டும். இது உங்கள் வேலை. இங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதனால நான் தைரியமா சொல்றேன். இதுல எப்படிப்பட்ட கட்சி இது? நானும் பார்வையாளராக அரசியலை பார்த்துக் கொண்டிருந்தவன் தான். எந்த கட்சியிலையும் நாம வீட்டு பொம்பளைங்க போய் போஸ்டர் ஓட்டுறது நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் நீதி மையத்தின் மகளிர் அணிக்காரர்கள் போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த ஆர்வம் ஆண்களுக்கும் வர வேண்டும். நடந்துரும். எல்லாம் நமக்கு சாதகமா நடக்குதுன்னா எதுவுமே சாதகமா நடக்கல, நடத்தினோம். நீங்களும் அதை செய்யணும். பல திட்டங்கள் இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் நான் வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை விட சிறப்பாக, ஆனால் சரியாக நீங்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உங்களுடைய கல்வி காலம் துவங்கி விட்டதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்காதீங்க. இப்ப நாங்க வாரம் வெளியிடும் அந்த தகவல்கள், எங்கள் திட்டங்கள், இதையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காரணம், இது நாம் போட்ட திட்டம். நான் மட்டும் போட்ட திட்டம் அல்ல. அது உங்களுக்கும் புரிய வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். புரியவில்லை என்றால் புரிந்த ஒரு தோழரிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இனி போகும் இடமெல்லாம் தினம் ஒரு மக்கள் நீதி மையம் மெம்பரை சேர்ப்பது ஒரு கனவையாக வைத்துக் கொண்டு செய்யற வேலைக்கு நடுவில். அது மட்டுமல்ல, வீடு வீடாக சென்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆனா இன்னைக்கு கை தட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மறந்து போயிட்டீங்கன்னா இவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியாது. வெற்றி இவ்வளவு கிட்ட நெருங்கிட்டதுக்கு அப்புறம் அதை கோட்டை விட்டு
ஒரு கொடூரம் நமக்கு நிகழ்ந்து விடக்கூடாது. அதனால வெற்றியை நோக்கி அற்புதமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நடை தளரக்கூடாது. பிரமாதமா போயிட்டு இருக்கு எல்லாம். அதனால நம்ம சாஞ்சி உட்கார்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்கலைங்கிறதுக்கான சான்று நான் வீதிகள்ல பார்த்தேன். மழை வெயில் பாராமல், மழைன்னா மழையில் நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நடுநிலையாளர்கள் எல்லாம் நிழல்ல நிக்கிறாங்க. நம்மளுடைய நெருங்கிய குடும்பம் எல்லாம் அப்படியே மழை புயல் வெயில் என்று பார்க்காமல் வந்து நிக்கிறாங்க. அதனால நானும் நிக்க வேண்டியதா இருக்கு.